Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலா மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கூட நீங்க வெண்டைக்காய் இல்லாட்டி வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெடிஷ்னலாக நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கணும். அதாவது சாம்பாருக்கு போடுவோம் இல்லையா, அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியோ இல்லைன்னா 1 மணி நேரம் முன்னாடி வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு. அது நமக்கு நல்லா பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். ஸோ ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால இது வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து பிச்சு இடாதீங்க. அந்த காம்பு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காரம் இறங்காது. ஸோ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா மோர் குழம்பு நம்ம வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதனால் அது பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும். ஸோ இதில் எல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டு, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போது அந்த பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் சேர்த்துருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகணும், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஏன்னா நம்ம இப்போவே மோர்லாம் ஊற்றிட்டோம்னா அது வேகவே வேகாது. ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தயிர் வந்து கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக நம்ம மத்து யூஸ் பண்ணி கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் நான் அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட திட்டு இல்லாமல் அழகாக அரைச்சிடலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு கிரேவி வந்து திக்காயிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து லைட்டாக வந்து வேக விட்டுருங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு கொதித்து வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்ச அந்த தயிரெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அது மோராக ஆகிடுச்சுப்போ. ஸோ அதனால் அதை சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆக்சுவலாக வந்து செய்வாங்க. ஸோ இது மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லாட்டி ஒரு ஹோட்டல்லையோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறது காரணம் வந்து இந்த தான் அந்த ட்ரெடிஷ்னல் வே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கலருக்காக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா நம்ம அதை கொதிக்க விடும்போது தான் நமக்கு வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்று வந்து நம்ம இதை லாஸ்ட்டாக கலக்கணும், இல்லாட்டி வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் கலக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி கலந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது. அது லைட்டாக அந்த நுரைச்சி வரும் இல்லையா, அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடு ஃபுல்லாக அப்படியே நுரைச்சி வருது. ஸோ இது மாதிரி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது கொதி விட்டுச்சுன்னா அது வந்து திரியாக ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெண்டைக்காய் வதக்கி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம், இல்லாட்டி வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெடிஷ்னலான மோர் குழம்பு நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்படி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட சூப்பரான ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். மோர் குழம்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா? நான் அப்படியே ஆற்றி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு நமக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து சேம் டு சேம் நமக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல்லையோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதே டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. Thanks for watching.